ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாழுகின்ற வார்த்தைகள், வீழுகின்ற வார்த்தைகள். ஸோ இதை பற்றி ஒரு டாக்டர் ஒரு பெண்மணிக்கு சில மருந்துகளை பரிந்துரை செஞ்சுட்டு நீங்கள் இதை விடாமல் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த டாக்டர். எவ்வளவு காலம் டாக்டர், நான் சாகும் வரைக்கும் இதெல்லாம் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த பேஷண்ட்டு, அதாவது அந்த பெண்மணின்ற பேஷண்ட்டு. டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் வாழும் வரை அப்படின்னு சொல்லிட்டு, சாகும் வரை வாழும் வரை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாக்கியங்களும் ஒரே பொருளை தான் உணர்த்துது அப்படின்னாலும், ஆனாலும் சாகும் வரை அப்படின்றதுல அதிருப்தி, அச்சம் தரும், ஒரு எதிர்மறை எண்ணம் எழும். ஆனால் வாழும் வரை அப்படின்ற அந்த சொற்கள்ல தான் ஆறுதல் தரக்கூடிய நேர்மறை எண்ணம் ஏற்படுது. சொற்கள்ல என்ன இருக்குது, அது புரிஞ்சு கொள்றதுல தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட வாதாடலாம். ஆனா சில வார்த்தைகள் ரணப்படுத்தும், சில வார்த்தைகள் குணப்படுத்தும், அடுத்தவரை ஊக்குவிக்கும் வார்த்தைகளாக பேசலாம், அடுத்தவரை சோர்ந்து போக செய்யும் வார்த்தைகளை தவிர்க்கலாம். வார்த்தை எவ்வளவு முக்கியமோ அதே போல் மனசுக்கு ரொம்ப இன்சொல்லம் அவ்வளவு முக்கியங்க. ஒரு சொல் ஒரு ஆளை கொன்றுவிடும். ஸோ இனிய சொல் இருக்கும் போது கெட்ட சொற்களை பேசாதீர்கள் நண்பர்களே. சில வார்த்தைகள் கொல்லும், சில வார்த்தைகள் அவர்களை ஊக்குவிக்கும். ஸோ எந்த இடத்துலனாலும் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. அப்படி இன்னொரு குட்டி ஸ்டோரி. ஒரு வியாபாரி கிட்ட குதிரை ஒன்று, பெரிய கழுதை ஒன்று இருந்துச்சு. அவரு குதிரையை சவாரி செய்யவும் கழுதையை மூட்டை சுமக்கவும் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு குதிரையையும் கழுதையையும் ஓட்டிட்டு போறாரு. கழுதையோட மேல பெரிய பாறை மூட்டை ஒன்ன ஏத்திருந்தாரு. ஆனா கழுதை பாரம் தாங்காம தள்ளாடி தடுமாறி சிரமத்தோட நடந்து போனுச்சு. குதிரையோ தன் மேல பாரம் எதுவும் இல்லாம குதூகலத்தோட நடந்து போனுச்சு. வழியில குதிரை கழுதைய பார்த்து, நண்பனே, நீ பெரிய பாறை மூட்டையோட வெகு சிரமத்தோட நடந்து வருகிற, நானும் பாரம் இல்லாம எதுவுமே இல்லாம சுகமா நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏளனம் செஞ்சிச்சான். ஸோ இந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாரையும் பார்த்து ஏளனம் செய்யக்கூடாது நண்பர்களே. இந்த குதிரை எப்படி கர்வமாக இருந்துக்கிட்டு அந்த கழுதையை பார்த்து ஏளனம் செய்யுது. ஸோ யாரையும் லைஃப்பில் யாரையும் பார்த்து யாரையும் ஏளனம் செய்யாதீங்க. யார் எப்போ வேணாலும் மேலே போகலாம், சரிங்களா? வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது நண்பர்களே. ஸோ பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு மனுஷங்களையும் சம்பாதிச்சு வைங்க. ஸோ ஏளனம், நக்கல், நயாண்டி இது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. எதுவும் தாமதமாகி விடவில்லை. இந்த இடத்தில் வாழ்க்கையை ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. ஏ பெண்ணே, உன்னை பெற்றவர்களுக்கு மட்டுமே தேவதை நீ, சில மடையர்களுக்கு தேவைக்கு மட்டுமே நீ. வெளித்தோற்றம் கண்டு வெள்ளந்தையா இருந்து விடாதே. இது வெறிநாய்கள் சுற்றும் வேட்டைக்காடு, இதயத்தை காத்துக்கொள் முள்வேலியோடு. ஒரு பெண்ணிடம் பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என விசாரிக்கும் சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என விசாரிப்பதில்லை. பெண் ஒருபோதும் ஆணிடம் சிக்கிக்கொள்ள மாட்டாள். அவள் சிக்கிக்கொள்வது அவளிடம் மட்டும்தான். ஆண் ஒருபோதும் பெண் மனதை கண்டறிய முடியாது. பெண் உடல் பிரித்தறிய முடியாத மர்மங்களின் சேர்மானம், ஆண்களால் கணிக்கவே முடியாத கற்பாறை. எனவே ஆணை கண்டு எனக்கு எப்போதும் பலம் இல்லை, பயம் இல்லை. நான் சிக்கிக் கொண்டிருப்பது என்னிடம்தான். கவனித்து பாருங்கள். ஒரு பெரிய புலம்பலுக்கு பின், ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின், ஒரு மீள முடியாத விரக்திக்கு பின் தான் பல பெண்களின் வாழ்க்கை ஒளிந்து கிடக்கிறது. பெண்ணாக பிறந்ததற்கு பெருமைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, மானுடா, என்றாவது அவள் மனம் உணர வழிந்தறிந்தாயா? வழி தெரிந்ததா? என்றோ கிடைத்து விட்டது இந்திய மக்களுக்கு விடுதலை. ஆனால் இன்னும் ஏனோ மானுடா, உன் வீட்டில் உள்ள பெண் அவள் மனம் நுகர சுற்றித் திரைய அனுமதித்தாயா? கண்ணீர் துடைப்பதும் பெண், கண்ணீர் விடுவதும் பெண், கண் இமை போல் காப்பதும் பெண், கண்மணியே என்று கொஞ்சுவதும் பெண், கனிவோடு உச்சரிப்பதும் பெண், கண்மூடித்தனமாய் நம்புவதும் பெண், கணக்கு போட்டு வாழ்பவளும் பெண், சாதிக்க துடிப்பவளும் சாதனை படைப்பவளும் பெண். இங்கு மீசையில்லா பாரதியும் உண்டு, மீசையுள்ள அன்னை தெரசாவும் உண்டு. புரட்சி ஆண்களால் மட்டுமே செய்ய முடிந்தது அல்ல, அன்பு பெண்களால் மட்டுமே தர முடிந்ததும் அல்ல. ஆணுக்குள்ளும் மென்மை உண்டு, பெண்ணுக்குள்ளும் வீரம் உண்டு. தாய் கருவில் சுமப்பவள், தாரம் கழுத்தில் சுமப்பவள். தாய் பெத்தெடுப்பவள், தாரம் தத்தெடுப்பவள். தாய் இதய துடிப்பு தந்தவள், தாரம் இயக்கத்தில் துடிப்பு தருபவள். தாய் அனைவருக்கும் முதல் தொட்டில், தாரம் இரண்டாவது தொட்டில். தாய் உலகில் முதல் தெய்வம், தாரம் தாய்க்கு நிகரான தெய்வம்.
தாய் பந்தய களம் வரை அழைத்து வருபவள். தாரம் பந்தயத்தில் பங்கு பெறுபவள். தாய் உயிர். தாரம் உடலும் உயிரும். தாய் நேற்று இன்று. தாரம் இன்று நாளை. தாய் உலகின் தோற்றம். தாரம் உலகின் வளர்ச்சி. தாரம் இல்லாமல் அமையாத சிறந்த தாய்மை. தாய்மை இல்லாமல் அமையாது சிறந்த பெண்மை. இயற்கையின் சிறப்பு பெண்மையின் படைப்பு. பெண்மையின் சிறப்பு தாய்மையில் இருக்கு. இருண்ட மேகங்களுக்கு இடையே இருந்து என்னை ரசித்தது இரு நிலாக்கள். அவற்றை அவன் விழி என எண்ணலாமா? என் வளர்ந்த குழந்தையின் வெட்கத்தை பார்த்து பூரித்து போனேன். கண்டதில்லை இதுவரை அவன் அசட்டு சிரிப்பில் அங்கலாய்த்து விட்டேன். மண்ணை பார்த்து நடக்கும் அவள் அழகைக் கண்டு பூமியும் கூட அவளை காதலித்து விடுமோ என்று அஞ்சினேன். நல்ல வேளையாக உயிர் பிடித்தேன். பூமியும் உன் பெண் என்பதால். பெண்ணே, நீ ஒரு விடுகதை. உன்னை புரிந்து கொள்வது சுலபம் அல்ல. கொஞ்சம் அவகாசம் கொடு. உன் கண்ணக்குழைக்கும் வெட்கத்திற்கும் தொடர்பு உண்டு. அதில் தொலைந்து போனவர்கள் 1000 உண்டு. ஸோ நண்பர்களே, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.